ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தமதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் ரத்த தியாகங்கள் செய்து உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களை நம்மால் இயன்ற அவசரமாக எடுத்து நடக்கும் விதத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுத அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுத அவசரமாக தவிர்த்து நடக்கும் விதத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத் செய்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இடம் வேணும், அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முன்னுக்காகும், முன்னுக்கு இருக்கிறவங்களும் கொஞ்சம் முன்னுக்காகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்கு மதிப்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒரு மகத்தான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தார். இந்த மாதம் நமக்கு ரஹ்மத்தை கொட்டி தந்தது, இந்த மாதம் நமக்கு மக்ஃபிரத்தை கொட்டி தந்தது, இந்த மாதம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருந்தது. இந்த மாதம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தான அமல்களுக்கும் ஒரு ஃபர்துடைய நன்மையை அள்ளி தந்தது. இந்த மாதம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபர்தான அமல்களுக்கும் சுப்ஹானல்லாஹ் 70 ஃபர்துகளை செய்த நன்மையை அள்ளி தந்தது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொர்க்கத்தை அலங்கரித்தது. இந்த மாதம் முற்றுமுழுதாக நரகத்தை தடை செய்தது, சீல் பண்ணியது, மூடிய வைத்தது. இந்த மாதம் சுப்ஹானல்லாஹ் கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் ஒவ்வொரு நாள் இரவிலும் 10 லட்சம் நரகவாதிகளை சொர்க்கவாதிகளாக மாற்றியது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதத்தை முடித்துவிட்டு இன்று கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமே. கண்ணியமானவர்களே, இந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு சந்தோஷப்படுறான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமதான் முழுக்க ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சமாக நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்தால் ஒரு மாதத்திற்கு சுமாராக 3 கோடி நரகவாதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதி ஆக்குறான். இந்த 3 கோடி நரகவாதிகளை சொர்க்கவாதிகளாக இந்த ஒரு மாசம் ஆக்கினதே இந்த ஒரே நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கோடி நரகவாதிகளை சொர்க்கவாதிகள் ஆக்குறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களுக்கு கொண்டாட முடியுமான 2 நாள் தான். ஒன்னு ஈதுல் ஃபித்ர், இன்னொன்னு ஈதுல் அல்ஹா. அதையும் எப்படி கொண்டாட வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸய்யினு அஅயாதகும் பித்தக்பீர். நீங்க தக்பீர் கூறியவர்களாக உங்களுடைய பெருநாள்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறோம்னா, ஒரு ஃபேக்கல்ட்டியை நாங்க சூஸ் பண்றோம்னா, அந்த ஃபேக்கல்ட்டியை சூஸ் பண்ணி அதனுடைய சர்டிபிகேட், அதனுடைய பட்டத்தை நாம் வாங்கி வெளியாகவில்லை என்றால் நாம் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள கழித்த காலங்களும் நேரங்களும் வீணானவை, அநியாயமானவை. அதே போல் கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய யூனிவர்சிட்டிக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்துக்கும் அட்மிஷன் தந்தான். இந்த ரமதான் யூனிவர்சிட்டியில இருந்து வெளியாகிற நேரம் நாங்க எப்படியாப்பட்ட பட்டத்தை எடுத்துக்கிட்டு வெளியாகணும்? அல்லாஹ் விருப்பமான முத்தகியாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய தக்வாதாரி என்ற பட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டு வெளியாகும். அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளடக்கியவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் பதிய வைத்தவர்கள் என்ற பட்டத்தோடு நாம வெளியே வரணும். அப்படி நாங்க வெளியே வரலண்டா சகோதரர்களே, இந்த நேரமும் காலமும் வீணானவையாக கழிந்திருக்கிறது என்பதில் இதுதான் ஆதாரம்.
இதுதான் அதற்கு அறிகுறி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த ரமதானை தந்து எந்த நோக்கத்துக்காக இந்த ரமதானை நம்மை அடைய வைத்தாரோ அந்த நோக்கத்தை பூர்த்தியாக்கியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய சுருக்கமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹுடைய நம்முடைய எதிரியான ஷைத்தானை பெருமைப்பட வைத்து விடக்கூடாது. சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை எங்களை செய்ய வச்சுட்டு ஷைத்தான் பெருமைப்படுவான். காரணம் என்னன்னா, அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்ட பொது மன்னிப்பும் இல்லை. ஒண்ணு இருக்குது நாங்க மன்னிப்பு கேட்கறது, இன்னொன்று இருக்குது அல்லாஹ் பாவம் பார்த்து எங்களை மன்னிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த பொது மன்னிப்பும் இந்த சில பாவங்களுக்கு தரமாட்டான் அல்லாஹ். அந்த பாவத்தை செய்ய வைத்து ஷைத்தான் பெருமைப்படுவான். அதில் முதலாவது பாவம் என்னன்னா, முதுமின் உஹம்ரின், போதை பொருள் பாவனை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அது சின்னஞ்சிறியதாக இருக்கலாம், பெண்ணம் பெரியதாக இருக்கலாம். நம்மளோட பார்வையில நாங்க கணக்கு போட்டு வச்சிருக்கிற சிறு பெருசு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு இல்லை. அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை பெருமைப்பட வேண்டாம் சகோதரி. அதை ஒளிச்சு செய்யறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாங்க யாப கண்ணுக்கு மறைச்சிடலாம், அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு மறைக்க இயலாது. ஆகவே அந்த பாவம் வாழ்க்கையில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்காதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆக்கு லிவாலிதை, பெற்றோர் உள்ளத்தை நோகடித்தவன் சொல்லாலேயோ செயலாலேயோ நம்மை நினைக்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, நாம் பேசுற வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பெற்றோர்களுடைய உள்ளம் நோகுதுன்னா அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். பெற்றோருடைய விஷயத்துல நாம் இன்னும் நாம் நம்முடைய அஹ்லாக்களை சீர் செய்து கொள்ள வேண்டும் சகோதரர். நம்முடைய அஹ்லாக்களை சீர் செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பெற்றோர் உள்ளத்தை குளிர வைத்த பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானா. மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்திஉ ரஹீமின், உறவு முறையை துண்டித்து வாழ்பவனுக்கு அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு இல்லைன்னா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய உறவு முறை என்பது நேரடியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட தொடர்பட்ட விஷயம். மன் வஸலஹா வஸலஹுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உறவு முறையை சேர்ந்து நடப்பாரோ அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு அவர்களை சேர்த்துக் கொள்கிறான். யார் அதை துண்டித்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தையும் துண்டித்துக் கொள்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, நாம் மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரோடு இருக்கிற பிரச்சனை, நம்முடைய உறவுகளோடு இருக்கிற பிரச்சனை, நம்முடைய உடன்பிறப்புகளோடு இருக்கிற பிரச்சனை, கண்ணியமானவர்களே, நாம் பேசாமல் இருக்கும் வரை, துன்யாவுடைய நோக்கத்தை முன்வைத்து நாம் பிரிந்திருக்கும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பொது மன்னிப்பு வழங்க போறது இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்முடைய பிரச்சனைகளை விசாலமானது சகோதரர்களே. அதை நாம் அடையவில்லை என்றால், இந்த சின்ன விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்றால், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்றால், இந்த ரமதான் எனக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை, பிரதிபலிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அடையாளம். நாம் அனைவரையும் அல்லாஹ் கிட்ட அதிகமா இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிறோம். நாலாவது பாவம் சொன்னாங்க, எந்த பாவத்துக்கு அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு இல்லைன்னா நாலாவது பாவம் சொன்னாங்க, முஷாஹின், உள்ளத்தில் குரோதம் வைத்துக் கொள்ளவன், உள்ளத்துல கோபம் வைத்துக் கொள்பவன். மற்றவரோ எப்படா பழி வாங்குறது, அவனை எப்ப நான் இல்லாமல் ஆக்குறது, அவனை எப்ப நான் வெட்டுறது, அவனை எப்ப நான் கால் இழுத்து விடுறது, தனக்கு செய்த அநியாயத்துக்கு நான் அநியாயம் செய்தே ஆக வேண்டும், எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நான் அவனை பழிவாகவே வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் குரோதம் வைத்துக் கொண்டவன், கோபம் வைத்துக் கொண்டவன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 4 பாவங்களும் நம்முடைய அமல்களை நாசமாக்கிறோம், நம்முடைய ரமதானை வீணாக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு புனிதமான நாள் இருக்கிறோம். இந்த முழு ரமதானும் நம்மிடத்தில் உருவாக்கிய பயிற்சி, இது நாம் சரியான முறையில் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோமா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ற இந்த காலங்கள் தான் இந்த ரமதான் இல்லாத காலங்கள். எப்படி நம்முடைய தஹஜ்ஜுல நாம பேணுதலா இருந்தோமோ, எப்படி நம்முடைய வித்ர் தொழுகைகளில் நாம் பேணுதலாக இருந்தோமோ, எப்படி நம்முடைய துஹா தொழுகையில் பேணுதலாக இருந்தோமோ, இது காலம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு வேண்டுகோள், தஹஜ்ஜுடைய நேரத்துல, சஹருடைய நேரத்துல நாங்கெல்லாம் ஒரு எலாம் ஒன்று வச்சிருப்போமே, அந்த எலாம அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆஃப் பண்ணிடாது. அது ரமதான்ல மட்டும் ஒன்னாக வேண்டிய எலாம் இல்லை, அது நம்முடைய ஆயுள் முழுக்க ஒண்ணுல இருக்க வேண்டிய எலாம். கண்ணியமானவர்களே, அதை ஆஃப் பண்ணிடாதீங்க. அந்த நேரம் நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய நேரம். நாங்க இந்த ஒரு மாசம் கெஞ்சி பழகினோம், துஆ செஞ்சு பழகினோம், அந்த வழக்கம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு குறிக்கோள், நாம் இருக்கிற இடம் மஸ்ஜித் என்பதை நாங்க மறந்துடக்கூடாது. ஃபைனல் மசாஜித் லில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாளிகை சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், நாங்க இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதனால் அல்லாஹ்வுடைய மாளிகையை ஸ்டூடியோ ஆக்கிறாதீங்க.
அல்லாஹ்வுடைய மாளிகையை போட்டோ ஸ்டுடியோ ஆக்கிராதீங்க. மிம்பருக்கு முன்னுக்கு இருந்து ஒரு செல்ஃபி, பள்ளிக்கு முன்னுக்கு இருந்து செல்ஃபி, அவரோட சேர்ந்து குரூப் செல்ஃபி, இவங்களோட சேர்ந்து குரூப் செல்ஃபி. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த அநியாயத்தை பள்ளிக்குள்ள செஞ்சிடாதீங்க. இது அல்லாஹ்வுடைய மாளிகை. நாம் இதை கண்ணியப்படுத்துவது நம்முடைய தக்வாவுக்கான அடையாளம். நாம தக்குவாதாரிக்கான அடையாளம். மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துறது, இஸ்லாத்துடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துறது நாம தக்குவாதாரி என்பதற்கான அடையாளம். ஆகவே கண்ணியமான மேலான பிதாலே சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடைய வைத்தான். எந்த பயிற்சியை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயிற்சி வைக்க வைத்தானோ அந்த பயிற்சியுடைய பிரதிபலன்களை வாழ்நாள் முழுவதும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, கிருபையுள்ளவனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் புரிந்துக்கோயா அல்லாஹ். பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைவரையும் புரிந்துக்கோயா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. وقال بنا عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله الأكبر وأشدهم في أمر الله عمر رضي الله الأكبر وأصدقهم حياء عثمان رضي الله الأكبر وأقضاهم علي رضي الله الأكبر وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم عرضا من بعدي فمن أحبهم فبحب أحبهم ومن أبغضهم فببغض يبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.